ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ரெசிபி தான். அது வாழைப்பூ சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பண்ண போகிறேன். அதுக்கு தக்காளி, வெங்காயம், அப்புறமா வாழைப்பூ நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வாழைப்பூ சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி சாம்பார் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராகவே சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சுருக்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டேன். கடுகு போட்டு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம், கருவேப்பிலை, அப்புறமா வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கணும். பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்துக்கிட்டு தக்காளியும் நல்லாவே வதக்குறோம். வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு எல்லா விதமான சாப்பாட்டுலையும் நம்ம சாப்பிடலாம். இப்போ வாழைப்பூ நான் எடுத்துருக்கேன். வாழைப்பூ உள்ளே ஒரு மணி இருக்கும். அதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு முழுசாக வேணும் அப்படின்னா முழுசாக போடுங்க. நான் குட்டி குட்டியாக நறுக்கி தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பிடிச்ச அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நான் பருப்பு சேர்க்குறேன். பாசிப்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட துவரம் பருப்பு இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் துவரம் பருப்பு சேர்த்து சாம்பார் வைக்கலாம். நான் பாசிப்பருப்பில் வச்சுருக்கேன். இதை அப்படியே லைட்டாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கர் மூடி வச்சுட்டேன். ஒரு 3 விசில் வச்சு இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான வாழைப்பூ சாம்பார் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சூப்பராக வாழைப்பூ சாம்பார் நல்லா கம கமன்னு ரெடி ஆகிருக்கு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் கொத்தமல்லி விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விலாக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.